விலைவாசி ஏற்றத்தின் காரணமாக தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் குறைந்தபட்ச கூலி உயர்வு ஏற்படுத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகராட்சிக்குட்பட்ட தோப்பு, அம்மன்குளம், செங்குந்தர், ஒத்தவாடை தெரு உள்ளிட்ட பல பகுதிகளில் விசைத்தறி நெசவாளர்கள் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி வைத்து நெசவு தொழில் செய்து வருகின்றனர். இதில் மொத்த வியாபாரிகளிடம் நூல் பாவு பெற்று லுங்கி உற்பத்தி செய்து மீட்டர் கணக்கில் கூலி பெற்று வருகின்றனர். நெசவு தொழில் குடும்ப உறுப்பினர்கள் உடன் செய்து வருகின்றனர். இதனால் தற்பொழுது வழங்கப்படும் கூலி வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை. தற்பொழுது விலைவாசிக்கு ஏற்ப தங்களுக்கு குறைந்த கூலி உயர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சோழிங்கர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் விசைத்தறி இயக்கமின்றி முடங்கியுள்ளது. குறைந்தபட்ச கூலி உயர்வை உறுதிப்படுத்தி தமிழக அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அறிவிப்பு வரும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ட்ரைக் பண்ணாதான் கூலி உயர்வு கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் இப்போ இருக்கிற கூலியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கூலி தான் இன்னைக்கு கொடுத்துங்கிறாங்க. அதுதாங்க ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதாங்க, கூலி உயர்வுன்றதே எங்களுக்கு கிடையாதுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூலி இன்னைக்கு 2024 போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ இருக்கிற விலைவாசிங்க, அதனால் எங்களால் சமாளிக்க முடியல. ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ் பொருளெல்லாம் எல்லாம் எக்கச்சக்கமான விலை ஏறி போச்சு. பொருளுடைய தரம் குறைஞ்சி போச்சு. சும்மா பொருளுங்க உடையுது, நம்மளால் அதை வாங்கி போட்டு சரி பண்ணி முடியல. அதாவது வேலை செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்குது. இதில் ஒன்றும் யாருக்கு இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் இருக்கிற இடம் புறம்போக்கு வீடு குடியிருக்கிறேங்க. என்னால் ஒரு மனை கூட வாங்க முடியலைங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த தொழில் நான் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். ஒரு பிளாட்டு கூட ஒன்று சொந்தமாக வாங்க முடியல. அந்த அளவில் தான் இருக்கிறோம் நாங்கள். இது உண்மையான நியூஸ். இதில் எதுவும் பொய் எதுவும் கிடையாதுங்க. கவர்மெண்ட் மூலம்னா இப்போ எங்களுக்கு எதனா வயசானவங்க இப்போ இதிலேருந்து இறந்து போனால் சங்கம் மூலமாக ஏதாவது லோன் மாதிரி கொடுக்கலாம், அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு எடுத்து அவங்க கவனத்தில் எடுத்துக்கினா நல்லா இருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவருடைய சன்னும் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த துறைக்கு இருக்கிற அமைச்சரும் சரி, இதை இந்த நியூஸை பார்த்தாவது இவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை அவங்க முன்னின்று நடத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க.